அழுகிட்டுமா அழுக வேற வருவது கம்மனிரு எனக்கு லோ ப்ரெஷர் அப்பையிலேருந்து இருக்கு. அப்படியே மயங்கி விழுந்துருவேன். கூட்டத்தை நிறைய பார்த்தா மயங்கி விழுந்துருவேன். டென்ஷன் ஆகி என்னோட சஜஷன் என்னன்னு கேட்கல. 13 வயசுல 12 முடிஞ்சு 13 ஸ்டார்ட்ல அப்புறம் அப்படியே போச்சு. ஐப்பசி முடிஞ்சிருச்சு. கார்த்திகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார்த்திகை ஸ்டார்ட் எப்படி தூராகாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சேந்தமங்கலம் கூட்டு போனாங்க. ரெஸ்ட் ரூம் போனா கூட கேள்வி கேட்பாங்க, தண்ணி நிறைய செலவாகுது அப்படின்னு. குளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமி என்ன பண்ணாங்கன்னா, வேப்பலை இருக்கு பார்த்தீங்களா, வேப்பலை. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்த விளாக் தான் பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டே இருந்த விளாக் தான், அதை தான் நாங்கள் இப்போ போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே நின்று ஸ்மைல் பண்ணி நம்ம இதை போட்டோ எடுத்துக்கலாம். ஸ்மைல் பண்ணாரு அழுகிட்டுமா அழுக வேற வருவது கம்மனிரு. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டோரியில் பார்ட் 2 போடுங்க. அந்த முக்கியமான 1வது பார்ட் போட்ட உடனே அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாளைக்கு 2 வீடியோ இறக்குங்க அப்படிங்கிறாங்க. 2 வீடியோ இறக்கணுன்னா நான் அப்படி தான் நிறையா வீடியோஸ் போட்டு பாருங்கள் 6800 வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நமக்கு அதுக்கான சப்ஸ்கிரைபரோ அதுக்கான சேலரிஸோ வர்றது கிடையாது. போட்டிருக்க மாட்டேங்க. இவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்கு. ஆனால் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5-6 வீடியோக்கு மேலே கண்டிப்பாக இருக்கேன். ஷார்ட்ஸ் 3, லாங் வீடியோ 1. அதுவும் முன்ன ஆரம்பத்துலலாம் 2 லாங் வீடியோ போடுவேன். மார்னிங் 1 ஈவினிங் 1 போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் வந்து 2-3 கொடுக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் இருக்கிறனால என்னால் ஷார்ட்ஸ் சரியாக கொடுக்க முடியல. எனக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை. சரி, ஓகே, எனிவே. ஸோ நம்ம வந்து எப்போ பிறந்தோம், எப்போ நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுங்கிறது வரைக்கும் நம்ம பேசியிருந்தோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2003 செப்டம்பர் 9 என்னோட பர்த்டே முடிஞ்சிச்சு. 2003 நவம்பர் 7 என்னோட கல்யாணம். ஓகேங்களா? 90ல் பிறந்தேன். டேலி பண்ணிக்கோங்க எனக்கு என்ன வயசில் மேரேஜ் ஆகிருக்குன்ட்டு. டேலி பண்ணணுங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்க. 90ல் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ தான் இத்தனோண்டு பாப்பா இருக்குது. இன்னும் 7 வருஷத்துல எங்க அம்மாக்கு இத்தனோண்டு பாப்பா வந்துடும். 90ல் பிறந்த 88ல் பிறந்தவங்களே இப்போதான் மேரேஜ் பண்ணிட்டு 3 வருஷம் ஆகுது. லைஃப் ஹாப்பி. நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நான் தான் வந்து இப்படி. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தேன், என்னன்னா அப்போ இவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ் பண்ணீங்க, அப்போ நீங்கள் என்ன லவ் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் ப்ராப்பரான பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்ட ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். நான் எப்பமா அவனோட பார்த்த சேர்ந்து ப்ராப்பரான அரேஞ்ச் மேரேஜ். இந்த அரேஞ்ச் மேரேஜ் பற்றி டிஸ்கஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கட்டிக்கிட்டு போன வீட்டிலேருந்து என் மாமியார் வந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக நான் பெரியம்மான்னு தான் கூப்பிட்டேன். பெரியம்மானு கூப்பிட்டு அவங்க பையனை அண்ணான்னு தான் கூப்பிட்டேன். பெரியம்மானு கூப்பிட்டு என்னன்னு கூப்பிட்டா அண்ணன் கூப்பிட்டாங்க. வா போகலாம், வந்து 2 நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு எனக்கு அங்கே எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நானும் வந்துட்டு படுக்கையில் ஒன்றுக்கு போகிறாள். அப்படிப்பட்ட சின்ன குழந்தை பிடிச்சி சீரியஸா நான் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே போயிருந்த போது நான் படுக்கையிலேயே ஒன்றுக்கு போயிட்டேன். என்னை வந்து ஒரு ரூம்ல படுக்க வச்சிருந்தாங்க. படுக்கையிலேயே ஒன்றுக்கு போயிட்டேன். இது சத்தியமான உண்மை. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அவங்களுக்கு தெரியாது, நான் ஒன்றுக்கு போன விஷயமே தெரியாது. மாமியாருக்கு மட்டும் தெரியும். சார் அப்போ வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா நான் சொல்லிட்டு ஒரு நாள் தான், 2வது நாள் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது, ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, தெரியாது, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க. அண்ட் எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களும் என்னென்னா அவங்க ப்ரைவேசியாக இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலாக இருந்திருக்கேன். அதனால் நான் அங்கே போனேன். அவங்களுக்கு ஒரே ஹாப்பினஸ்ஸாக போயிடுச்சு. அப்புறம் நான் திரும்ப கட்டாயப்படுத்தி அழுது எனக்கு பஸ் வச்சுடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு, பஸ் வசதியெலாம் கிடையாது. நடந்து நாமக்கல் தான், ஒரு ரீசனத்துலேருந்து நாமக்கல் தான் நடந்து வந்தால் தான் பஸ்ஸு. அப்போ தான் ரயில்வே கேட், இப்போ வந்து ட்ரெயின் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ எல்லாமே வெட்டி போட்டிருந்தாங்க பாலம் கட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சரி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாளுக்குள்ளே என் மாமியோட ஃப்ரெண்டு வந்து ஜாதகத்தை கொடு, நாங்கள் கட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. எங்கள் அப்பா ஃபஸ்ட்லாம் முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இல்லை பிள்ளை வந்து சின்ன பிள்ளை அப்படின்ட்டு. நான் தான் வயசுக்கு வரதுக்கு முன்னாடி நான் வயசுக்கு வந்துட்டு வேறு கதை கட்டி விட்டாங்களே 2003லேயே. நான் டேட்டே ஆகிறது கிடையாது. வயசுக்கு வந்தால் தானே நம்ம டேட் ஆகும். டேட்டே ஆகலை மாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சடனாக ஒரு வாரம் கூட இல்லைங்க,
அங்கே போனாங்க இங்கே போனாங்க அது நாங்கள் இது நாங்கள் பார்த்து திடீர்னு நிச்சயம்ட்டாங்க. நவம்பர் இந்த அக்டோபர் நவம்பர் அக்டோபர் 30ஆம் தேதி 31ஆம் தேதி நிச்சயதார்த்தம். ஓசு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து ஓசு சீலையை வாங்கிட்டு வந்து ஓசு மோதிரம் ஓசு சீலையை வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அந்த நிச்சயம் பண்ண சீலை என்னை கட்டிருக்காங்க. எனக்கு லோ ப்ரெஷர் அப்பையிலேருந்து இருக்கா. அப்படியே மயங்கி விழுந்துருவேன். கூட்டத்தை நிறைய பார்த்தா மயங்கி விழுந்துருவேன். டென்ஷன் ஆகிட்டுனா மயங்கி விழுந்துருவேன். அப்படி விழுந்துமே இந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்கார அக்கா வீட்டில் வந்து குண்டா இருந்து வெட்டி அந்த காயத்தை கூட அவங்க என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகாமல் துளியோண்டு இந்த மஞ்சத்தூளும் காஃபி பொடி வச்சு விட்டு அப்படியே தலை சீவி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்போவே எங்கள் அப்பாவுக்கு புத்தி இருந்துச்சுன்னா வேண்டாம் நம்ம பிள்ளைக்கு பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் முழுக்க நான் வந்து எங்கள் அப்பாவை தான் நான் ஃபஸ்ட்டு தப்பு சொல்லுவேன். சரிங்களா? எந்த ஒரு தகப்பனும் தாய் இல்லாமல் வளர்த்தினாலும் சரி, உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காம எவன் கூடயாவது பேசி எவன் கூடயாவது போய் பார்த்து எவனையாவது லவ் பண்ணி எவன் கூடயாவது ஓடி போய் இல்லை இல்லீகலாக ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருந்தா நீங்கள் எடுத்த முடிவு சரின்னு சொல்லுவேன். நான் வயசுக்கு வரல, எவன் கூடயும் பேசலை, ஃபோன் வசதி கிடையாது. நான் எங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டே தான் இருப்பேன். நீ எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் எங்கள் அப்பா கூட தான் படுத்திருந்தேன். உண்மையாக சொல்கிறேன்னா நான் வந்து இப்படி எங்கள் அப்பா படுத்திருக்காருன்னா எனக்கு வந்து இப்படி தான் நான் வந்து படுத்திருப்பேன் எங்கள் அப்பா கூட. எனக்கு கல்யாணம் கட்டி போகிற வரைக்கும் நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து கூட நான் அப்போ தான் எங்கள் அப்பா கூட படுத்தினேன். எனக்கு எங்கள் அப்பானா அவ்வளோ பிரியம். அதை அவங்க வந்து யோசிச்சிருக்கணும், யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் அக்டோபர் 30 31 நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் 7 கல்யாணம். அவ்வளோதான். எப்படி இருக்கு என்னோடய லைஃப்னு யோசிச்சு பாருங்களேன். ஒன்றுமே தெரியாது. எனக்கு தலை குளிக்கிறதுக்கு கூட தெரியும். தலை வந்து ஷாம்பு தரமாட்டாங்க, அதை குளிக்கிறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ கூட தரமாட்டாங்க. சடனாக பார்த்தா என் காலில் இருந்த கொலுசு அவங்க வாங்கி போட்டுட்டாங்க, எனக்கு எடுத்த செயின் அவங்க வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாமே அவங்க மோதிரத்துலேருந்து எல்லாமே அவங்க போட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு 5 பவுன் நகை போட்டாங்க. எல்லாத்தையுமே A to Z வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் கட்டின உடனே என்ன ஏது ஒரு இளவும் தெரியாது. அப்படியே விட்டுட்டு ஏதோ இந்த கடமைக்கு புள்ள வளர்த்தோம்ல, இப்போ நான் ஒரு பிள்ளைய கடமைக்கு வளர்த்துறேன், இல்லை தத்துக்கு எடுக்கிறேன், இல்லை தெருவில் இருக்கிற பிள்ளைய ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இதான் அப்படின்னு இதான்னு கூட சொல்லிட்டு வருவாங்க தெருவில் நிற்கிற பிள்ளைய கூட. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா அங்கே தத்தகிரி முருகன் கோயிலில் தான் கல்யாணம் நடக்குது. எனக்கு அங்கே என் பேர் கையெழுத்து போட தெரியல, கவிதான்னு எனக்கு உண்மையாக போட தெரில. எல்லாரும் சுற்றி இருக்குங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக வேர்க்குது, அப்படியே தலை சுற்றுது, ஒரு தண்ணி வேணுமா ஒன்றா எதுவுமே கேட்கல. தாலி கட்டு அப்படின்னு கொண்டு போய் கட்டிட்டாங்க. தாலி கொடி தான் போட்டாங்க, கட்டிட்டாங்க. கட்டின பின்னாடி வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்திக்கு, எங்கள் மாமியாவுக்கு எல்லாத்துக்கும் தத்தகிரி முருகன் கோயிலே சண்டை. எதுக்கு சண்டை வந்துச்சுன்னே தெரியாது. நாங்கள் மேலே இருக்கோம், கீழே பயங்கர சண்டை. கீழேயே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, மேலே பயங்கர சண்டை. எதுக்குன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயம் சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து என் கல்யாணத்துக்கு 30,000 வந்து எங்கள் பெரிய மாமியாட்ட கடன் வாங்கிட்டாங்க. 30,000 35,000. அது என்ன காரணத்துக்காக சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை எனக்கு தாலி கட்டு. அன்னத்தன்னைக்கே வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் அப்படியே விட்டுட்டு கிளம்பி உடுப்புத்தாம்புதூர் போயிட்டாங்க. கோழிப்பண்ணைக்கு அவங்க போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஆனால் எனக்காக எங்கள் அண்ணன் அன்னைக்கு ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எனக்காக ஃபீல் பண்ண கிடையாது. அன்னைக்கு எங்கள் அண்ணன் ஃபீல் பண்ணான், பிள்ளை பாப்பா கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அவன் வந்து பயங்கரமாக போராட்டம். எனக்கு எதுக்குப்பா கல்யாணம், எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இல்லைப்பா நீ அங்கே போனால் நல்லா இருக்கலாம், நல்ல சோறு திங்கலாம், என்ன மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு என் மண்டையை கழுவுறாங்க. இல்லைப்பா நான் உன் கூடயே இருக்கணும். இல்லை உனக்கு பெத்தவ கிடையாது, மற்றவ அவள் உன்னை எப்படி பார்த்துக்கான்னு தெரியும், நீ பார்க்குறல உன்னை உள்ளார தூங்க விட மாட்டேங்கிறாங்க, உனக்கு சோறு தர மாட்டேங்கிறாங்க, அதனால நீ போயிரு. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்கல. 13 வயசுல 12 முடிஞ்சு 13 ஸ்டார்ட்ல எந்த புள்ள பேசுறத காது கொடுத்து எந்த பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போயுமே பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு சில பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அன்னைக்கு எனக்கு 2003 அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் இருக்கிற நாலேஜ் கூட அன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு கிடையாது. இப்போ பிள்ளைங்களை பேசவே விட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா செய், நான் உட்காரணும், எந்திரினா எந்திரி, நான் சாப்பிட்ணும், நீ சாகணும். அப்படி தான் என்னை கொண்டு போய் சாகடிச்சாங்க எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போனால் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்கப்பா. கூட்டிகிட்டு போகும்போது வீட்டிலேருந்து வேலூர் போகிற வரைக்கும் தலையில் ஒரு பூ வச்சுருந்தேன். உடனே எங்கள் அப்பா ஐயோ பிள்ளைக்கு பூ காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கே எங்கள் மாமி என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வேணா உன் பிள்ளைகிட்ட எவ்வளோ பாசத்தை வேணாலும் காட்டு, ஆனால் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப, இனிதான் உன் ஆட்டம் இருக்குதுன்னு சொல்லி
என் மாமி இந்த சினிமாவில் வர வில்லிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த விஷயமும் தெரியாது. இது எங்கன்னா அங்கே கட்டிட்டு போன வீட்டு குலதெய்வ கோயில், அதாவது போன ஒரு காளியா கோயிலையும் ராக்கியண்ணன் கோயிலையும் சாமி கும்பிட்டு கரூர் மம்மங்குளம் அங்கே தான் அந்த கருப்பனும் காளியையும் எங்களுக்கு அந்த குலதெய்வ கோயிலையும் நான் பிறந்தது. அங்கே அந்த ஒரு புத்து இருக்குது. இப்போ கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் நடந்துருச்சு என்னன்னு தெரில. நான் லாஸ்ட்டாக போன வருஷம் போயிருந்த போது கோயில் அப்போ தான் இடித்து எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்துட்டு அந்த புத்துக்கண்ணு இருக்கும். அந்த யாராவது மன்னங்குளம் காளியா கோயிலுக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா அங்கே ஒரு புத்து இருக்கும். இப்போ அது எல்லாமே வந்து வேலை பார்த்து காரை போட்டாங்க. அப்போ வந்து வெறும் மண்ணாக தான் இருந்துச்சு, மூங்கில் கடியில். அந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து இந்த வார்த்தையை எங்கள் மாமியை வந்து எங்கள் அப்பாட்ட சொல்ல, அங்கேயேங்க கல்யாணம் ஆகி முத நாளும் சண்டை, 2வது நாள் அண்ணா ஆயிட்டாங்கன்னா அப்படியே என்னை அம்போன்னு விட்டுட்டு கல்யாணம் ஆகிட்டு நான் நிற்கிறேன். என் புருஷனே என் கூட இல்லை, என் மாமியா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அண்ணன் இல்லை, எங்கள் சித்தி இல்லை. அப்படியே சண்டை போட்டு அவங்க வாக்கில் போயிட்டாங்க. நான் அந்த புத்து கணக்கிட்டு அனாத பிள்ளையாட்டு நான் நிற்கிறேன். அப்போ அந்த சண்டைக்கு அர்த்தம் என்னெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை நான் உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை, நீ போய் அந்த ரூமில் படுத்துக்குப்பா அப்படின்னா. நான் அண்ணனை கூப்பிட்டுட்டு இருந்த ஒரு ஆள் கூட என்னை போய் படுக்க சொல்கிறாங்க. நான் வந்து எந்த ஒரு யார்கிட்டையுமே பேசி பழகிக்கிட்டு நான் எங்கள் அப்பா கூட படுத்து பழகி தூங்கின ஒரு ஆள். நான் திடீர்னு போய் படுன்ட்டாங்க. எனக்கு பயம். இல்லை நான் இங்கேயே படுது, இல்லை நீ இனிமேல் நீ அங்கே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பயத்திலே போயிட்டு கதவை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிட்டேன். அவங்கள உள்ள உடலை லாக் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த தண்ணிக்கு என்னை எதுவுமே தொந்தரவு பண்ணல. அப்புறம் அப்படியே போச்சு. ஐப்பசி முடிஞ்சிருச்சு, கார்த்திகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கார்த்திகை ஸ்டார்ட் ஆகும்போது கார்த்திகையும் அப்படியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கழுத்தில் போட்டிருக்க தாலி கொடியை கலட்டிட்டு நம்ம தாலி வந்து கயிறில் போட்டுக்கலாம், கொடியை அப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்குள்ள எதுவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவும் நடக்கல. அப்போ புரியுதுங்களா? ஐப்பசி 15 மேரேஜ் நடக்குது, கார்த்திகை ஃபுல்லாக எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தாலி கொடியை எடுத்துட்டு கயிறில் போட்டு கொடி, செயின், அப்பா போட்ட செயின், தாலி கயிறு எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் இந்த விருந்துக்கு வந்துட்டு எங்கள் பெரிய மாமியா புள்ள வீட்டுக்கும் எங்கள் மாமியோட பிறந்தவங்க வீட்டுக்கும் நாங்கள் போகிறோம். மற்றபடி எந்த வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் போகல. அப்புறம் எங்கள் பெரிய மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போனோம். எங்கள் பெரிய மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போனதுமே 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் விருந்துக்கு போனோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றிட்டாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் விருந்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அவங்க எல்லாருமே அப்படியே உட்கார வச்சு அப்படி அது இது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த வயசில் எதுவுமே புரிஞ்சிக்க தெரியாது. எனக்கு சோறு வேணும், எப்படி ஃபஸ்ட்டு ஒரு சாப்பாடு வைப்பாங்க, 2வது வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே புது இடம், புது ஆளுங்க, எல்லாமே புதுசு. ஒரு 13 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? எல்லாமே டோட்டலாக புதுசு. நடவடிக்கையிலேருந்து எல்லாமே டோட்டல் புதுசு. அப்போ ஏதாவது இல்லை, நம்ம திரும்ப சோறு வேணும்னு நம்ம சொல்கிறதுக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. அந்த சோத்து கூட நான் ஏங்கின நாள் உண்டு. எனக்கு சோறு பருப்பு அதெல்லாம் வந்து பிடிக்கும், அதுக்கெல்லாம் ஏங்கின நாள் உண்டு. அன்னையோட சரி இந்த சாப்பாட்டு ஐட்டத்தில் பருப்பு நெய் இதெல்லாம் நான் விரும்புகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் நெய் இல்லாமல் எனக்கு எங்கள் அப்பா சோறு கொடுத்ததே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு நெய் இல்லாமல் எங்கள் அப்பா எனக்கு சோறு கொடுத்ததே கிடையாது. அப்படியே ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து அதுக்கப்புறம் டோட்டலாக நான் அதை அப்படியே விட்டாச்சு. அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்த பின்னாடி கார்த்திகை முடிஞ்சிருச்சு. மார்கழி அதாவது டிசம்பரில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாவுக்கு சிலிண்டர் வெடிச்சிருச்சு. மீன்ஸ் எங்கள் பெரிய மாமியாவுக்கு அவங்க வந்து செம்மறி ஆடு வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் பார்த்தே 10 வருஷம் ஆகிப்போச்சு. எங்கள் மாமனார் சத்துக்கு பார்த்தனா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லாமே ரொம்ப பார்க்கல. அதுக்கப்புறம் திரும்ப சேர்ன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீன்ஸ் அதான் 1 வருஷம் கழிச்சு, 2003 கல்யாணம், 2004 லாஸ்ட்டுக்கு. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வெடிச்ச விஷயம் நான் அப்புறம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடனே நான் தான் வயசுக்கு வந்தால் தானேங்க மாதம் தூரம் ஆகும். அப்போ வந்துட்டு தூரம் ஆகலை. நாங்கள் எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது. ஒருத்தர் ஹக் கூட பண்ணிக்கல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை போட்டு கூட தூங்கலை. நான் கட்டளை படுத்தினா அவங்க கீழே படுத்துப்பாங்க, அவங்க கட்டளை படுத்தினா நான் கீழே படுத்துருப்பேன். அப்படி தான் இருந்துச்சு. அது வரைக்குமே அவங்க வந்து எந்த ஒரு டார்ச்சருமே என்னை பண்ணலாம் கிடையாது. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் தூரம் அப்படின்ட்டு ஊரே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அப்படியே ஊரே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நைட்டி சுடிதார்லாம் எனக்கு போட அனுமதி கிடையாது. தாவணி போட்டுக்கலாம், சீலை கட்டிக்கலாம், இது 2 மட்டும்தான் பண்ணிக்கணும். வேறு எதுவுமேலாம் கிடையாது. சீலையை சுற்றிக்கிட்டு வயிற்ற தள்ளிக்கிட்டு அப்படி தான் இருப்பேன் நான்.
அதுக்கப்புறம் ஜிஹெச் போய் செக் பண்ணும்போது ஆமாம் இவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டேப்லெட் அயன் டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்க. ஜிஹெச்சில் அந்த கை வச்சு தான் பார்ப்பாங்க. அது என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸு பொம்பளைங்க தான் செக் பண்ணுவாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஜிஹெச்சில் 2004-05 அப்படி தான் இருந்துச்சு. நான் 2 பிள்ளைய பெற்று எடுக்கிற வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்ட்டாங்க. மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை டெய்லி சாப்பிட சொல்கிறாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டா மோஷன் போக முடியறதில்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 5 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை துடிக்குதானாங்க. எனக்கு குழந்தை துடிக்குதுன்னா என்னன்னே தெரியாது. நான் வயசுக்கு வராமலே நான் மாசமா இருக்கேன்னு ஒரு கதையை வாங்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப சரின்னு சொல்லிட்டு இது என்ன இவளுக்கு குழந்தை துடிக்குதுங்கிறா, தெரியலங்கிறா, வயிறே வரல, இவ பொய் சொல்லிட்டு திரியிறா, அப்போ எப்படி தூராகாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சேந்தமங்கலம் கூப்பிட்டு போனாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு அந்த டாக்டர் யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்துட்டு வெஜனாவை வந்துட்டு கை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க இன்னும் கண்ணியே கழியல, இவங்க அந்த வயசுக்கே வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க. ஒரு 10 வயசு பிள்ளை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் இந்த பிள்ளை எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு அந்த டாக்டர் வந்து இவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் மாமியா, நான், என் மாமியோட ஃப்ரெண்டு 3 பேர் தான் போயிருக்கோம். மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மிரட்ட ஆரம்பித்த உடனே இவங்க வந்துட்டு இல்லைங்களே வயசுக்கு வந்ததாக சொன்னாங்க. வயசுக்கு வந்தால் சொன்னால் அப்போ டாக்டர் நாங்கள் என்ன பொய் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டோன்னே, நான் இப்போது நீங்கள் இந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு ஒழுக்கமாக அவங்க வீட்டில் விட்டுட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா நாங்கள் வந்து கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் தெரியும். அப்போது இந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கலாம் அவங்கள வச்சு என்ன பண்ணால் அந்த டாக்டர் வந்து இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அந்த பிள்ளைய கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுறோம் அப்படின்னு அவங்க பேசி என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த 1 ரூபா காயின் தான். ஊருக்கா ஃபோன் பண்ணி அவள் மாசமா இல்லை, அவள் பொய் சொல்கிறா, அவள் ஏமாத்துறா. நான் எந்த இடத்துலையுமே மாசமாக இருக்குன்னு சொல்லலை. நான் தூரம் ஆகிறேன், எனக்கு ரத்தம் வருது, நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை. எனக்கு தெரியும் நான் வயசுக்கு வரலேன்னு. ஆனால் அதை எந்த உலகமும் நம்பலை, யாரும் நம்பலை. ஏன்னா வயசுக்கு வந்துட்டுன்னு கதை கட்டினதை செம்மண்ணு கட்டில் கடலை நம்ம வந்து பறிப்போம். அப்போது கடலை பறிக்கும் போது கீழே உக்காந்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாமே செம்மண்ணுக்கார ஒட்டும். அதை பார்த்துட்டு நான் வயசுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணி எனக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. இதில் நான் பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே உண்மை ட்ரூ. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க. ஜிஹெச் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு கம்பவுண்டர், அதாவது எங்கள் அப்பாவோட அண்ணனோட புள்ள கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துச்சு. அந்த புள்ள புருஷனுக்கு சகலை. அந்த ஆள் அங்கே வந்து கம்பவுண்டராக வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படி நாமக்கல் ஜிஹெச்சில் இன்னைய வரைக்குமே இருக்கா. அப்படி அவர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் இந்த பிள்ளை வயசுக்கு வரலன்னு சொல்கிறாங்க, நான் சேந்தமங்கலத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நான் அதையெல்லாம் கொடுத்து இவங்க முன்னாடியே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன கூட்டிகிட்டு போனாங்க. காலையில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு வயிறுலேருந்து ஃபுல்லாகவே டோட்டலாக வெஜினா வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு ஒரு மஞ்சள் கலரில் இவ்வளோதான் இருக்கும், குட்டியாக இருக்கும். நான் பொட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இருக்கும். 15 நாள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு அடுத்த 2 நாள் பிள்ளை வந்து வயசுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாத்திரை சரியான நாத்தம். மாமியார் டெய்லி காலையில் சாப்பிட்டேன்னா உடனே மாத்திரை எடுத்துகிட்டு நிற்கும், நைட்டு சாப்பிட்டோன்னா உடனே மாத்திரை எடுத்துகிட்டு நிற்கும். அதே போல் 15 நாள் சாப்பிட்டு 15 நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த மாத்திரை 15 நாள் முடியுது. நாங்கள் வந்து நாகநல்லூர் போயிட்டு திரும்ப எங்கள் பெரிய மாமியாருக்கு செல்லப்பா காலனிக்கு வரோம். நாள் சாயங்காலம் வந்துட்டோம். அந்த நைட்டு வந்துட்டு அந்த துணியோட அந்த துணி மாத்திரத்துக்குலாம் அப்படிலாம் இல்லைங்க. சீலை என்ன கட்டுறனோ அதுதான் பொழுதுக்கும். ஷாம்பு போட்டு குளிச்சா ஏன் குளிச்சேன்னு கேட்பாங்க. அப்போவே நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சா எதுக்கு குளிக்கிற, சோப்பு போட்டு குளிச்சா எதுக்கு சோப்பு போட்டு குளிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மூஞ்சி கழுவிட்டா ஏன் மூஞ்சி கழுவுற, ரெஸ்ட் ரூம் போனால் கூட கேள்வி கேட்பாங்க, தண்ணி நிறைய செலவாகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அந்த நைட்டு படுத்துட்டோம். ஐ மீன்ஸ் நான் ஒரு ரூமில் படுத்திருக்கேன், இவங்க எல்லாருமே கூட்டணியாக ஒரு ரூமில் உட்காந்து என்னை பற்றி தான் வெடிய 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 என்னை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அப்படியே எனக்கு அதெல்லாம் அழுதுகிட்டே படுத்திருப்பேன். தூக்கம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கரெக்டாக அடுத்த நாள் காலையிலே நான் வந்து டேட் ஆகிட்டேன். நான் சொல்லப்போனால் வயசுக்கு வந்துட்டேன். 14வது வயசில் நான் வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்த உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த இடம்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு வேஜ் அட்டன் பண்ணி எப்படி ஒரு மாதிரி நல்லா கருன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும், லேடிஸாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே யாரையும் முகம் சுளிக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அந்த மாதிரி வந்தோடனே எனக்கு பயம் வந்துருச்சு. நான் எங்கள் பெரிய மாமியாட்ட வந்து அம்மாம்மா நான் வந்து இந்த மாதிரி அம்மான்னு தான் கூப்பிடுவேன், உண்மையாக சொல்கிறேன். எங்கள் பெரிய மாமியோ என் மாமியோ அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஐயோ அங்கே நிற்காது நான் அங்கே நிற்காது, வயிறு வலிக்குது, எனக்கு என்னன்னே தெரியாது.
எனக்கு துணி வச்சு பழக்கம் கிடையாது. நாப்கின் எப்படி இருக்கும்னு தெரியாது. தூரம் ஆனவங்க யாரும் என் வீட்டில் இல்லை. எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்த பொம்பளை தூரம் ஆகுமா ஆகாதுன்னா கூட எனக்கு தெரியாது. என் மாமியார் தூரம் ஆக மாட்டாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு சொல்லி கொடுக்கவும் ஆள் இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லில் உட்காரக்கூடாது, படியில் உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது. நான் நின்ன இடம் பூரா தீட்டு. சரின்னு சொல்லிட்டு என்னை வந்து வெளியில் காட்டுக்குள்ளார நிற்க வச்சிட்டாங்க. அது வெள்ளாமை காட்டில், ஆடெல்லாம் மேய்க்கிற காட்டில் என்னை நிற்க வச்சிட்டாங்க. நிற்கிறேன். அப்புறம் சைக்கிள் தான், வண்டியெல்லாம் கிடையாது. சைக்கிளுமே வந்து வாடகை சைக்கிள் தான். அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நீ கூட்டிகிட்டு போடான்னு சொல்லிட்டு தாட்டி விடுறாங்க. சைக்கிள் உட்காரக்கூடாது, சைக்கிளை தொடக்கூடாது அப்படின்னு செல்லப்பா காலனிலேருந்து வீசணும், அதாவது பாலகருப்பனார் நகர் வரைக்கும் நீ நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சைக்கிளில் உட்காரவே இல்லை, நடக்க முடியல. அது வருது, ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகுது, தொடையாக அறுக்குது. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அனுபவம். நான் அந்த நாளை மறக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அனுபவம். என்னால் எங்கேயும் உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. என்னை உட்கார வச்சு கூட்டிகிட்டும் போகல. கிட்டத்தட்ட செல்லப்பா காலனி அந்த பாறையிலேருந்து செல்லப்பா காலனி பஸ் ஸ்டாண்டு வரவே 1.5 கிலோமீட்டர் வரும். அதுலேருந்து ரயில்வே கேட் போகவே 2-3 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர். இதை நடந்து போகிறேன் நான். போயிட்டு குளிக்க போனோன்னே குளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி என்ன பண்ணாங்கன்னா, வேப்பலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பலை அண்ட் கொஞ்சம் அது என்னென்னமோ போட்டு உலக்கையில் இடித்து அந்த சாறை எடுத்து நீ போய் அப்படியே அந்த துணியோட தண்ணி ஊற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணி மாற்ற விடாமல் தண்ணி ஊற்றிட்டு வந்து இப்படி கையில் படியில் அவங்க என்னமோ பண்ணி 3 மாதம் எனக்கு வந்து கையில் ஊற்றுனாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஒரிஜினல், அந்த நான் வயசுக்கு வந்தது ஒரிஜினல் ரியாலிட்டியை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அது எப்படி எனக்கு அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறது, நைட்டு பூரா டார்ச்சர் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. உண்மையாக சொன்னால் பட்டுன்னு அடிப்பாங்க. நான் அடித்தாலும் நான் கத்த மாட்டேன். நேற்று கூட என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், அடித்தாலும் நான் கத்த மாட்டேன். அடிப்பாங்க, அடி வாங்குவேன். காலையில் எழுந்திரிச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி வேலை பார்ப்பேன். அதே போல் நைட்டு நான்லாம் ஏன்டா ராத்திரி வருது, எதுக்குடா அந்த ராத்திரி வருது, ராத்திரியே வரக்கூடாது. ராத்திரி வரக்கூடாதுங்கிறத விட எனக்கு தூராயிட்டு மாதம் பூரா இருக்கணும்னு நினச்சது தான் உண்டு. நான் அதிகமாக அந்த வீட்டில் இருக்கும்போது நான் தூராயிட்டேன். எனக்கு மாதம் 30 நாளுமே எனக்கு வந்து தூரம் பட்டுகிட்டே இருக்கணும், என்னை அவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிறது. அந்த துணி தருவாங்க டேட்டானா, அது துண்டு, கயிறு துண்டு தெரியலையே, தலையில் ஓட்டுவாங்க, திரியாக இருக்கும். அந்த துண்டை எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க துணி வைக்கிறதுக்கு. அதை வச்சு நடந்தால் ஃபுல்லாக தொடையை அறுத்து அதுலேருந்து ரத்தம் வருது. நடக்க முடியல, உட்கார முடியல. நான் ரொம்ப அந்த இடத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியல. எங்கள் அப்பா எதுக்கு நடுவில் அந்த 1.5 வருஷத்தில் எங்கள் அப்பா வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு, பிள்ளை நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, ஒரு எட்டு வந்து எங்கள் அப்பனோ எங்கள் அண்ணனோ யாருமே பார்க்கல. அன்னையோட தலைமொழி, அந்த கோயிலில் நடந்த பிரச்சனையோட தலைமொழிகிட்டு போனவங்க தான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் 14 வயசும் முடிஞ்சிச்சு, 15 ஸ்டார்ட் ஆச்சு. 14 நான் அவங்க கூட படுக்கவே இல்லை, 15 ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் ஏன் அதை சொல்லனா, நான் அதை சொல்கிறேன் பசங்க இல்லாத போது நான் அதை வந்து சொல்கிறேன். பசங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த விஷயத்த நான் பசங்கிட்ட பேசிட்டேன். ஆல்ரெடி நான் டிவி ஷோவில் பேசிட்டேன், பசங்கிட்டே சொல்லிட்டேன். திரும்ப அதை பேசும்போது எனக்குள்ளார பயம், ஒரு அழுகை. அதனால எந்த ஆம்பளைங்களையுமே நம்பக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கேன். அப்படியே யாரையாவது நான் நம்பினேன்னா அந்த மெயினாக என்ன, நம்மளோட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு தான் பார்க்குறாங்க. எனக்கு இருந்த ஆம்பளைங்க அப்படி தான்ப்பா இருந்தாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் அடுத்து வந்து நான் சொல்கிறேன், நம்ம மன்னிச்சிருங்க, நான் இதோட நிப்பாடுறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அடுத்து பார்ட்டில் நான் வந்து 15ஆவது வயசில் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன்.